Hello everyone, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனில் இருக்கிற சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9, a network of 410 கொஷின் செக் பண்ண மில்லியா மைக்ரோவா? மைக்ரோ. ஏன்னா மில்லி ஃபேரடில் வந்து கெப்பாசிட்டி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? டைப் பண்ணுறவங்களுக்கு மைக்ரோ எப்படி டைப் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மில்லின்னு போட்டு இப்போ வச்சுட்டாங்க. இது நம்மளால எடிட்டும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வச்சுருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ். சரி, அப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ மைக்ரோ ஃபேரட். A network of 410 microfarad capacitor is connected to 500 volt supply as shown in the figure. Figure ஆச்சு வச்சுருக்காங்களா? வெரி குட். Determine the equivalent capacitance of the network. இதோட capacitance கேட்குறாங்க. equivalent capacitance எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டுபிடிக்க ஆரம்பி. நல்லா பாரு, இது மூணுமே எப்படி இருக்குது? சீரீஸில் ஒரு வேல்யூ 10 10 10. அப்போ ரிசல்டன்ட் என்ன வரும்? பேரலா சீரீஸா? இது சீரீஸில் 30. ரெசிஸ்டன்ஸ் இல்லை தம்பி, இது கெப்பாசிட்டன்ஸ் 10/3. சீரீஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் ப்ளஸ் பண்ணுவேன். அது கரெக்டாக இல்லையா? இங்கே வந்து 1/C1 + 1/C2 + 1/C3. இல்லைன்னா சிம்பிள் மெத்தட் என்ன, எல்லாமே சேமாக இருக்கா? ஆமாம். அப்போ C/3. சியோட வேல்யூ 10, அதை 3ஆல் டிவைட் பண்ணிடுறேன். எத்தனை தடவையா பேனா போடு? இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ 10/3, இந்த வேல்யூ 10. அப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன? 40/3. 10/3 + 10 எல்சிஎம் எடுத்தோன்னா 40/3 மைக்ரோ ஃபேரட். 40/3 வச்சுருக்கானா? இல்லைன்னா 13.33ன்னு சொல்கிறான்னா? எதை வச்சுருக்கான்? சரியா, 13.33. The charge on each capacitor. ஒரு கெப்பாசிட்டரில் இருக்க சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. உனக்கு சீரீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன், பேரலலுக்கும் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். நல்லா பாரு, இது 500 வோல்ட்டுக்கு இவன் எப்படி இருக்கான் சார்? அப்போ ரொம்ப சிம்பிள் பாரு, இங்கே 500 வோல்ட்னா இந்த 2 பாயிண்ட்க்கு அக்ராஸாக வோல்டேஜ் எவ்வளோ? 500. சார்ஜ் வேணும், Q = C × V. அங்கே சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 10 மைக்ரோ ஃபேரட். வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்குறீங்க? 500. இன்னல்ல பாரு, இந்த 3 0 போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 5 × 10⁻³ கூலும். இப்படியே வச்சுருக்கானா இல்லை மில்லி கூலுமா மாற்றிட்டானா? அப்படியே இருக்குது, நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா பாரு, இங்கே போகிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது மூணுமே எதில் இருக்குது? சீரீஸில். சார்ஜ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ இதோட ஈக்குவலண்ட் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு Q ஈக்குவலண்ட் வந்துடும். Q ஈக்குவலண்ட் வேணும்னா C ஈக்குவலண்ட். இதோட C ஈக்குவலண்ட் எவ்வளோ வந்துச்சு? 10/3 வோல்ட். 10⁻6. வோல்டேஜ் எவ்வளோ? 500. 5/3 × 10⁻³ மேபி இந்த வேல்யூ 5 × 10⁻³ கூலும்னு சொன்னால் இதை டிவைட் பண்ணால் எனக்கு 1.67 × 10⁻³ வரும். இதான் ஆன்சரா? 1.67 1.7 மாற்றிட்டாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் உங்களோட சொல்யூஷன். புரிஞ்சா? ரொம்ப ஈஸி தான்.